ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக நம்மளோட ஃபார்ம்லேருந்து வீடியோவே எதுவுமே எடுத்து போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னும் ரெடி ஆகலை. வாய்ஸ் கேட்டால் உங்களுக்கே தெரியும். நான் சரி ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாதனால இன்றைக்கி வந்து வாட்டர் சேஞ்ச் மட்டும் எல்லாத்துக்குமே பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஏஎஃப்ஆர் ப்ளூ இயர் கப்பியில் வந்து நிறைய குட்டிங்க இருக்குது. நானும் கொஞ்சம் எடுத்து போடாமல் விட்டுட்டேன். அப்புறம் நேற்று தான் பார்த்தேன். நேற்று பார்த்துட்டு குட்டிங்க இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் 2-3 குட்டிங்க வந்து அங்கங்கே இருக்குது. அதெல்லாம் எடுத்து இந்த டப்பாவில் கலெக்ட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபுல் ரெட் கப்பியும் வந்து குட்டி போட்டிருக்கு. அதுவும் வந்து இந்த டப்பாவில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் இன்னொரு ஃபீமேல் வந்து குட்டி போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில். அதுவும் வந்து நம்ம சப்போஸ் குட்டி போட்டுச்சுன்னா அதையும் எடுத்து இதிலேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு டப்பா ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து இன்னொரு ஃபுல் ரெட் கப்பியோட ஃபீமேல் வந்து குட்டி போட ரெடியாக தான் இருக்குது. அதனால் அதை ப்ரீடிங் பாக்ஸில் வச்சுட்டேன். ஏன்னா சப்போஸ் குட்டி போட்டுச்சுனாலும் இதில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொழைக்கும். ஏன்னா அதில் நிறையா குட்டிங்க சாப்பிட்ருது. அதனால் வந்து நான் அதில் வைக்கலை. இதில் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இது வந்து செகண்ட் டைம் போட்டிருக்கு இந்த வாங்கினதுலேருந்து. இதில் எப்படி இருந்தாலும் ஒரு 10 குட்டி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். 10-15 இருக்கும். பேலன்ஸ் எல்லாம் இவங்க சாப்பிட்ருப்பாங்க. எப்படியும் சாப்பிட்டு தான் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குட்டி இதை சப்போஸ் போட்டுச்சுன்னா அதையும் கரெக்டாக மறக்காமல் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்கோ ப்ளூவோட குட்டி வச்சிருந்த டேங்க்கில் கொஞ்சம் வளர்ந்துருக்க குட்டியெல்லாம் இருக்குது. அப்புறம் குட்டியாக இருந்தது எல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம தனியாக வச்சுருக்கோம். கொஞ்சம் வளர்ந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதில் இருக்கிறதெல்லாம் பிரித்து வைக்கணும். அந்த வேலை கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒயலட் ட்ராகனு, அதோட குட்டிங்க தான் இருக்குது இதில். இது பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம ஃபீமேல் டேங்க்கு தான், மாஸ்கோ ப்ளூவோடது. இதில் இருக்க ஃபீமேல்லாம் தூக்கிட்டு போய் நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் இப்போதைக்கு நம்ம விட போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் நம்ம விட போகிறோம். ஏன்னா இதில் இருந்து கொஞ்சம் சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம இதில் பெருசு பேரண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. வளர்ந்ததுக்கப்புறமா சேல்ஸுக்கு அப்படியே இதிலே எல்லா ஃபிஷ்ஷும் வச்சிடலான்ட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே ஒவ்வொரு இதாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்கோ ப்ளூ வச்சுருந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபிஷ்ஷஸ் பிடிச்சாச்சு. எவ்வளோ இருக்குன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் ஒரு 2 ஃபிஷ் இருக்குது. சரி, ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்குது. அதையும் நம்ம இந்த இதிலே வச்சுக்கலான்னு நான் வச்சிட்டேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் பெருசு, சின்னது, அப்புறம் அதை விட குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதை வந்து கரெக்டாக 3 இதில் நான் பிரித்து போடலான்னு இருக்கேன். குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் ஆல்ரெடி இதில் இருக்குது. ஸோ இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்க குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அதில் விட்டுட்டு, அதை விட பெருசு வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே 2 பக்கெட் வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஆல்ரெடி மாஸ்கோ ப்ளூவோட தான் இருக்குது. இது வந்து ஏஎஃப்ஆர் ப்ளூவோட கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம எடுத்து செக் பண்ணிட்டு இதுலேருந்து பெரிய சைஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டு அந்த பக்கெட் காலி பண்ணிவிட்டு அந்த பக்கெட்டில் வந்து கொஞ்சம் குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் தூக்கிட்டு போய் விடணும். இதுதான் இப்போதைக்கு நம்ம பிளானு. பண்ணிட்டோம்னா இந்த டேங்க்கு கொஞ்சம் செட்டில் ஆயிரும். ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம ஏஎஃப்ஆர் ப்ளூ இயர் கப்பியும் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பேரண்ட்டு, அது வந்து குட்டி, பிறந்த குட்டிங்க இருக்கும் அதில். அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே அடல்ட் சைஸு. அடல்ட் சைஸுக்கு தான் நம்ம வந்து பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது அப்படியே நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் யாராவது கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வளர்த்தி இதிலே வச்சுட்ருக்கோம். கொஞ்சம் இங்கே சவுண்டு நாய்ஸாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பக்கத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கும் போல இருக்குது. ஆல்ரெடி நம்ம வாய்ஸ் வேறு ரொம்ப கேவலமாக இருக்குது, உடம்பு சரியில்லாமல். நல்லா இருந்தாலே அப்படி தான் இருக்கும். இப்போ சுத்தமாக போச்சு. சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு இது அப்படியே அப்லோட் பண்ண பார்க்குறேன், இல்லைனா வாய்ஸ் ஓவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதை எடுத்து போட்டு அதில் எவ்வளோ ஃபிஷ் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே எல்லாமே பெரிய சைஸ் தான். எல்லாமே அடல்ட் சைஸ் தான், பேரண்ட் சைஸில் தான் இருக்கானுங்க. ஸோ இதில் இருக்க ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து நம்ம அதில் தான் விட போகிறோம், ஃப்ரிட்ஜ் பாக்ஸில். அப்புறம் அதில் இருக்க குட்டி ஃபிஷ்ஷை வந்து இதில் விட்டுக்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து ஏஎஃப்ஆரும் அதே சைஸில் தான் இருக்குது. கொஞ்சம் குட்டி சைஸில் இருக்க அடல்ட்டெல்லாம் வந்து அடல்ட் இல்லை, குட்டிங்க தான் இதுவும். அதனால் இது வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கோம். சரி, இதே மாதிரி கான்செப்டே இதுக்கும் பண்ணிக்கலாம், ஒரு 4 டேங்க் செட்டப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் பண்ணியிருக்கு.
இது வந்து அதை விட குட்டி. இருங்க ஒரு நிமிஷம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிறந்த குட்டிங்க தான். கொஞ்சம் ஒரு 1 மந்த்து கிட்ட தான் இருக்கும். 1 மந்த்து அவ்வளோதான் இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் வந்து நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா பிடிச்சி இதில் போட்டுறது. இதில் கொஞ்சம் வளர்ந்துருக்கும், நல்லா கலர் தெரியுது, ஓரளவுக்கு வளர்ந்த சைஸ் ஃபிஷ்ஷை தான் வந்து நம்ம அடல்ட்டு சொல்லி இதில் வந்து வச்சுருக்கோம். இதில் வச்சிட்டோம்னா சீக்கிரம் க்ரோத் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ பிறந்த குட்டிங்களெல்லாம் வந்து நான் டக்குன்னு பிடிச்சி போடுறதுல வந்து இதில் தான் பிடிச்சி போட்டிருக்கேன். இந்த டப்பா, ஒரு டப்பா இருக்குது, ஐஸ்கிரீம் டப்பா. அதில் பிடிச்சி போட்டு ஒரு 2-3 டேஸ் இதில் தான் வச்சுருப்பேன். ஃபீடிங் கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில். அதுக்கப்புறம் நான் போய் அந்த டப்புலேயே விட்ருவேன். அதே மாதிரி தான் நம்ம ஃபுல் ரெட் கப்பிக்கும் ஒரு 2-3 டேஸ் வந்து இதில் வச்சுட்டு ஃபீடிங் கொடுத்துறது. ஏன்னா சின்ன டப்பாவில் வச்சோம்னா ஃபீடிங் வந்து சீக்கிரமாக அது கிடைக்கும், நல்லாவும் சாப்பிடும். இப்போ இங்கே காற்று ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம அந்த பக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்த ஃபிஷ்ஷு. இதில் வந்து டார்க்காக இருக்கிறது தான் மேலு. மாஸ்கோ ப்ளூ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மேல் வந்து நல்லா கலர் தரும், ஷைனிங்காக இருக்கும் கொஞ்சம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ஃபீமேல் அதிகமாக இருக்குது, மேல் வந்து கம்மியாக இருக்குது என்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு மேல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மேல் 8 ஃபீமேல் தான் இருக்கும். சாரி மேலு 8 மேலு, மீதி எல்லாமே ஃபீமேல் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. விட்டுருக்கோம். நான் இது வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த பேட்சில் ஏதாவது கிடச்சிச்சுன்னா தான் பார்க்க முடியல. கொஞ்சம் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் விட போகிறோம். அதனால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். உங்களுக்கே கொஞ்சம் சவுண்ட் டிஃப்ரெண்ட்டு தெரியும். அப்புறம் நம்ம இதுலேயும் வந்து குட்டி ஃபிஷஸ் தான் விட்டுருக்கோம். இதில் வந்து ஆல்ரெடி ஃபீமேல் மட்டும் இருந்துச்சு, அதுலேயும் குட்டியை ஆட் பண்ணிட்டு இந்த பக்கெட்லேயும் வந்து நம்ம குட்டி ஃபிஷஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷ்ஷு. இது ரெண்டும் கொஞ்சம் நான் மறுபடியும் செக் பண்ணணும், எது கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். எல்லா மீனுக்குமே வந்து வாட்டர் சேஞ்சும் பண்ணிட்டோம். ஏஎஃப்ஆருக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மெடிசன் ஆட் பண்ணியிருக்கோம். பழையபடி இருந்த மாதிரி பொசிஷனில் எல்லா பாக்ஸையும் செட்டப் பண்ணி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து அப்டேட் தர பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.